வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது சித்ரா பௌர்ணமிக்கான ஸ்பெஷலான ரீடிங் தான் பார்க்க போறோம். இதுக்கு நான் எடுத்திருக்க கார்ட்ஸ் ஆர்ச்ஏஞ்சல் மைக்கேல் கார்ட்ஸ் எடுத்திருக்கேன். இன்னைக்கு டியூஸ்டேனால முருகரோட ஸ்பெஷல் ரீடிங் போடுவோம் இல்லையா, அதற்காக அந்த கார்ட்ஸ் எடுத்திருக்கேன். சிவன் அண்ட் சக்தி கார்ட்ஸ் எடுத்திருக்கேன். இன்னைக்கு ஃபுல் மூன் டேனால 3 கார்ட்ஸும் எடுத்திருக்கேன். ஓகேவா? ஸோ 3 கார்ட்ஸ் எடுத்திருக்கேன். இதுல வரக்கூடிய விஷயங்களை நான் உங்களுக்கு வாசிச்சு காட்டுவேன். பொருந்துறவங்க எடுத்துக்கோங்க. சில பேருக்கு இது பொருந்தாமலும் இருக்கலாம். ஸோ அவங்க தவிர்த்திடலாம். ஓகேவா? ஸோ முதல்ல சிவன் அண்ட் சக்தி கார்ட்ஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, சிவனுக்காக எடுக்கப்பட்ட கார்ட்ஸ்ல வந்திருக்க நபர் யாருன்னா திருநீலகண்டேஸ்வரர். எஸ், அந்த ப்ளூ மேன் வந்திருக்காரு. திருநீலகண்டேஸ்வரர் நான் சொன்னேன்ல, இவரோட ஆலயம் வந்து திருநீலக்குடியில அமைஞ்சிருக்கு. இந்த ஆலயத்தோட சிறப்பு என்ன தெரியுமா? இங்க இருக்க சிவலிங்கம் அதுக்கு பிரதோஷம் நேரத்துல நல்லெண்ணெய் அபிஷேகம் பண்ணுவாங்க. ஸோ இந்த நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்யும்போது இந்த சிவலிங்கம் வந்து அந்த நல்லெண்ணெயை உறிஞ்சக்கூடிய வல்லமை உண்டு அப்படிங்கிறது இந்த கோயிலோட சிறப்பு. இன்னும் இந்த கோயிலுக்கு நிறைய சிறப்பு இருக்கு. நான் ஒவ்வொரு போதும் உங்களுக்கு சில விஷயங்களை சொல்றேன். ஓகேவா? சரி, இந்த திருநீலகண்டேஸ்வரர் இவர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பிளெஸ்ஸிங்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேலை சார்ந்து எந்த பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சரி, வேலை சார்ந்து பிரச்சனை இருந்தால் குறையும், வேலையே இல்லையே எங்களுக்கு எப்போ வேலை கிடைக்கும்னு சில பேர் கேட்கலாம். எஸ், உங்களுக்கு இன்னும் 1 மந்த், இப்போ இந்த பௌர்ணமியிலிருந்து அடுத்த பௌர்ணமிக்குள்ள உங்களுக்கான ஒரு நல்ல வேலை நல்ல சம்பளத்தோட கிடைக்கக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஸோ அவரோட பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குன்னு நம்புங்க. ஓகேவா? நீங்கள் இந்த அவநம்பிக்கையோடு இருந்தீங்கன்னா சில விஷயங்கள் உங்களுக்கு பழிக்க தாமதமாகும். நம்பிக்கையோட இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், வேலை கிடைக்குங்க, அதுவும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேலை கிடைக்கும், கை நிறைய சம்பளம் கூட கிடைக்கும்னு சொல்கிறேன். ஸோ நம்ப தான் பாருங்களேன், கண்டிப்பாக கிடைக்கும். ஆல் தி பெஸ்ட். அதே போல் சக்தி கார்டில் எடுத்தது வந்து பிரித்திங்கிற அம்மா வந்திருக்காங்க. பிரித்திங்கிற அம்மாவோட பிளெஸ்ஸிங்ஸ் என்னன்னா, கணவன் மனைவி இவர்களுக்குள்ள இருக்கிற இந்த ஒற்றுமை குறைபாடு அது நீங்க சான்சஸ் நிறையா இருக்கு. சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டே இருக்குன்னா நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா அதெல்லாம் மாறுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கு. இல்லை கணவன் மனைவிக்குள்ள ஒரு மாதிரி டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னா நீங்க கொஞ்சம் ஒதுங்கியும் இருக்கலாம், ஒரு சைலண்ட் மோடு கூட போயிடலாம். இல்லைன்னா விலகி போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது உங்களோட விருப்பம். பட் இப்போ ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் இந்த பிரித்திங்கிற அம்மா கொடுக்குற பிளெஸ்ஸிங்ஸ் என்னன்னா, உங்களுக்கு உங்கள் 2 பேருக்குள்ள அன்பு அந்யோன்யம் ரெண்டுமே இருக்கு. பட் இந்த 3ஆம் நபர் தலையீடு அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருக்கு, வேண்டாதவங்க வந்து எங்கள் 2 பேர் விஷயத்துக்குள்ள நடுவில் மூக்கம் நுழைக்கிறாங்க அப்படின்னா பிரித்திங்கிற அம்மா கொடுக்குற பிளெஸ்ஸிங்ஸ் இனிமே அவங்களுக்கு இங்கே வேலை கிடையாது. உங்கள் 2 பேருக்கு நடுவில் எந்த டிஸ்டர்பன்ஸும் இந்த அம்மா அனுமதிக்க மாட்டாங்க அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கு. சில மிராக்கல்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குமா, நம்ம வாழ்க்கையில் இந்த மாதிரி சந்தோஷமான பக்கங்கள்லாம் இருக்கா அப்படின்னு நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு சில மிராக்கல்ஸ் நடக்கக்கூட சான்சஸ் இருக்கு. ஓகேவா? இப்போ முருகர் கார்ட்ஸ் எடுத்தேன்னு சொன்னேன் இல்லையா, முருகர் கார்ட்ஸ்லேருந்து வந்த பிளெஸ்ஸிங்ஸ் இது நீங்கள் முருகப்பெருமான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பிளெஸ்ஸிங்காகவும் எடுத்துக்கலாம், இல்லை ஆர்ச்ஏஞ்சல் மைக்கேல் கொடுக்கக்கூடிய பிளெஸ்ஸிங்காகவும் எடுத்துக்கலாம். ஓகே, அவர் சொல்கிற ஒரே விஷயம்தான், ஒரு கார்ட்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன். உங்களோட ஃபோக்கஸ் எங்கே கொடுக்குறீங்க? உங்களோட ஃபெயிலியர்ஸில் கொடுக்குறீங்களா, இல்லை உங்களோட சக்ஸஸ்க்கு கொடுக்க போகிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. இது ஏன் ஃபெயிலியர் நான் சொல்கிறேன்னா, சில பேருக்கு ஜாபுக்காக நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க, ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க, இல்லை வீட்டில் வரன் பார்த்துட்ருப்பாங்க, வரன் வந்து செட் ஆகுற மாதிரி இருக்கும், கடைசி நிமிஷத்தில் ஏதாவது ஒரு தடை ஏற்பட்டு வேண்டான்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் நடந்த ஃபெயிலியர்ஸையே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் வர டைம் ஆகும். ஸோ முருகர் கொடுக்குற அட்வைஸ் என்ன தெரியுமா, உனக்கான தோல்வியே நீ பார்த்துட்ருக்காது, திரும்பி உனக்கான வெற்றி உனக்கு முன்னாடி இருக்கு. ஸோ எப்போவுமே முன்னாடி பார்த்து நடக்க கற்றுக்கோங்க, உங்களோட வெற்றியை நீங்கள் சீக்கிரமாக தொட்டுடுவீங்க அப்படிங்கிறது அவரோட பிளெஸ்ஸிங்ஸ். இதெல்லாம் நீங்கள் நிஜமாகவே உங்களுக்கு வர பிளெஸ்ஸிங்ஸை நீங்கள் நம்பினீங்கன்னா மிராக்கல்ஸ் கண்டிப்பாக நடக்கும். ஸோ நம்ம மிராக்கல்ஸ்னு பிரித்திங்கிற அம்மா தேவி கார்ட்ஸ்லேயும் வந்தது, ஸோ முருகரோட கார்ட்ஸ்லேயும் வந்தது. இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறது 3 கார்ட்ஸ். 3 கார்ட்ஸ்க்காக நான் 4 கார்ட்ஸ் எடுத்திருக்கேன். இதில் வந்து 4 கார்ட்ஸ்லேயும் வந்து ஒரே விஷயங்கள் என்ன தெரியுமா, உங்கள் வாழ்க்கையில் ஒளி வரப்போகுது. அது என்னடா ஒளி வரப்போகுதுன்னா, இந்த கிரகணம் டைமில் நிலவை வந்து இந்த இருட்டான ஒரு விஷயம் கவ்விட்டு இருக்கும்னு சொல்லுவாங்க. இந்த பாம்பு வந்து நிலாவை சாப்பிட்டுடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா நம்ம பாட்டி கதைங்க. அது போல் ஏதோ ஒரு இருட்டு உங்கள் வாழ்க்கையில் இருந்திருக்கு. அட்லீஸ்ட் அது 1 or 2 இயர்ஸாக இருக்கலாம். இப்போ இருக்கிற அந்த ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் இந்த 3 கார்ட்ஸில் வந்த விஷயங்கள், அந்த இருட்டு உங்களை விட்டு விலகி போகுது.
ஸோ ஏதோ ஒரு பிரச்சனை, இது முடியுமா முடியுமான்னு நீங்கள் காத்துட்டு இருந்திருப்பீங்க. அது உறவு சார்ந்து இருக்கலாம், இல்லை பணம் சார்ந்து இருக்கலாம், இல்லை உங்களோட நோய் ஏதாவது சார்ந்து இருக்கலாம். ஸோ அந்த பிரச்சனை உங்களை விட்டு போகுது அப்படிங்கிறது தான் இந்த மூன் கார்ட்ஸ் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பரிசுன்னு கூட சொல்லலாம். எஸ், அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் விடுதலை ஆகுறீங்க. உங்கள் மனசுக்கிட்ட சொல்லுங்க, உங்களை பிடிச்சிருந்த அந்த இருட்டெல்லாம் விலகி போயிடுச்சு. சரியா? ஸோ நீங்கள் இன்னைக்கு ஃபுல் மூன் டேக்கு ப்ரேயர் பண்ணும்போது ரொம்ப மகிழ்ச்சியா அந்த நிலவை கிட்ட சொல்லுங்க. இப்போ இந்த வானத்தில் எவ்வளோ தெளிவான நிலவு இருக்கு, அதே மாதிரி தான் உங்கள் வாழ்க்கை, உங்கள் மனசு ரொம்ப தெளிவாக, சந்தோஷமாக, சகல சௌபாக்கியத்தோட எல்லாமே நிறைஞ்சிருக்கும், பரிபூரணமாக நிறைஞ்சிருக்கும் அப்படிங்கிறது தான் உங்கள் கார்ட்ஸ்லேருந்து வந்த விஷயங்கள். ஸோ இது உங்களுக்கு சொல்லணும்னு இந்த பிரபஞ்சம் சொல்லியிருக்கு, நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஓகேவா? இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுறதும் உங்களோட விருப்பம். நன்றி, வணக்கம்.